வணக்கம். நான் உங்கள் வலசவாத்தியார். ஸ்கூலுலாம் விட்டாச்சு, லீவு விட்டாச்சு. சரி எங்கேயாவது போகலான்னு நம்ம கபடி பாய்ஸ் கூட சேர்ந்து வெளியில் போகுமேன்னு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்கெல்லாங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்ம ஊரில் இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம். போகிற வழியில் அப்படியே காளையார் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். காளையார் கோயில் வந்துட்டோம். காளையார் கோயில் தெரு காலையிலங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு. நம்ம தொண்டியிலேருந்து மதுரை போகணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப்பு இங்கே தான். இங்கே வண்டி பஸ் எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், சாமியுடைய தரிசனத்தையும் பார்த்துக்கலாம். காளையார் கோயில் வந்துட்டோம். இது ரொம்ப சுதந்திர போராட்டத்துலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால பசங்களை இங்கே அழைச்சிட்டு வர்றதுல ஒரு சந்தோஷம். வந்தாச்சு. வந்து சாமி கும்பிட்றதுக்காக போகிறோம். இந்த காளையார் கோயிலை பற்றின வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த சுந்தரவள்ளி இந்த யானையை பற்றி நான் போட்டிருக்கிறேன். அந்த யானை முன்னாடிலாம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நேரே அடுத்த ஸ்டாப்பு சின்னமனூர் தான். சின்னமனூரில் கருணா ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே பரோட்டா திருவிழா அப்படின்னு இருந்தது. நம்ம பசங்களுக்கு பரோட்டானா அவ்வளவு பிரியம், பிரியாணினாலும் ரொம்ப பிரியம். அதனால் கொஞ்சம் பிரியாணி வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த பரோட்டாக்கள்லையும் வாங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நூல் பரோட்டா, பஞ்சு பரோட்டா, பிஸ்கெட் பரோட்டா, பன் பரோட்டாவெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிறோம். எங்கே போகிறோங்கிறத பாருங்கள். மேகமலை போகலான்னு தான் ஐடியா. சின்னமனூர் தாண்டின உடனேயே அங்கே உங்களுக்கு போர்டு வந்துடும். அதில் லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலி இந்த லெஃப்டில் நாங்கள் திரும்பணும், நீங்கள் இந்த லெஃப்டில் திரும்பாதீங்க, அடுத்த லெஃப்டில் திரும்பி வாங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து உங்களுக்கு ஆண்டிப்பட்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு ரோடு இங்கே வந்து சேரும். நம்ம சின்னமனூரில் லஞ்ச் வாங்கணும்னு வந்ததுனால அங்கே வந்தோம். அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்து வந்தாச்சு. மலை, மேகமலையில் மேலே நாம் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம டவேராவை ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த மலைக்கு கூட்டிகிட்டு வரோம். பசங்களோட வர்றதுல ஒரு சந்தோஷம். மழை நல்லா இருந்துச்சு. வெயில் நேரம், இந்த சம்மரில் இது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனாலும் நல்லா இருந்துச்சு. வரும்போதே அப்படியே கொஞ்சம் பாடம் எடுத்தாச்சுங்க. எல்லா வளைவுகள்லையும், கொண்டை ஊசி வளைவுகள்லையும் பார்த்தீங்கன்னா பூக்களுடைய பெயர்கள், குறிஞ்சி, முல்லை, வேம்பு, வெச்சி, கரந்தை, இதை மாதிரி நிறைய பூக்களுடைய பெயர்கள் இருந்ததுனால அந்த பெயர்களையும் அவங்கள நோட் பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். இந்த சீனரியை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. கடற்கரையில் இருக்கிறவங்களுக்கு மலைக்கு வந்தால் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரே ஆட்டம் தாங்க. நல்ல சந்தோஷமாக வந்தாங்க. நீங்களும் பாருங்கள் அதை. வந்தாச்சு. வந்து நாம் அங்கே ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருந்தோம். அங்கே பேக் எல்லாத்தையுமே வச்சுட்டு கொலை பசி, சரி சாப்பிட்ருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. பரோட்டா, பிரியாணி எல்லாம் ஒரு அடி. எதுவுமே வேண்டாம் வேண்டாம் பசிக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க. ஆனால் சாப்பாடை பார்த்த உடனே மிச்சம் வைக்கலைங்க. கடன்னு அள்ளி போட்டுட்டான். ஆனாலும் அவங்களுக்கு ஒரே குறை, நம்ம கோட்டைப்பட்டினம் பிரியாணி மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. கோட்டைப்பட்டினம் பிரியாணி அது ஒரு தனி டேஸ்ட் தான். அவங்களுக்கு அங்கே போய் கோட்டைப்பட்டினம் பிரியாணியை மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும் போல். அப்படி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அந்த ஹைவேவிஸ் டேமு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டேம்ஸு, அந்த சீனரிஸு, டீ எஸ்டேட்டு, இதெல்லாம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம். இதோடைய எண்டு வந்து மகாராஜா மெட்டு வரைக்குமே இப்போ ரோடு போட்டுட்டதா சொன்னாங்க. இடையில மட்டும் கொஞ்சம் ரோடு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் இந்த மகாராஜா மெட்டை நோக்கி போனோம்னு போனோம். இந்த டீ எஸ்டேட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நான் அதான் சொல்கிறேன்ல, இந்த சம்மர்லேயும் இவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு டீ எஸ்டேட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டீ எஸ்டேட்டு கூடயே போகிறோம்.
அப்படியே இதெல்லாம் பார்த்த உடனே ஊ அப்படின்னு பயங்கரமா ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்கங்க. எதை பார்த்தாலும் சரி காட்டு நாய், காட்டு பறவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க. இது நம்ம ஜெய்பீம் படத்துல வரக்கூடிய அந்த பாலம். இந்த பாலம் வந்த உடனே ஒரு ரீல்ஸ் மாதிரி எடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ட்ரை பண்ணணும். வேற யாரும் இதை மாதிரிலாம் பண்ணாதீங்க. வழக்கமாக இதை மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறது கிடையாது. சரி, ஒரு டூருன்னு வந்ததுனால கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணட்டுமேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த தலகோதும் இளங்காத்து அந்த பாட்டு வருது இல்லையா, அந்த இடம் தான் இது, அந்த பாலம். அதனால அந்த பாட்டை பாடிக்கிட்டே அப்படியே அந்த பாலத்துல கடந்து போனோம். நல்லா இருந்துச்சுங்க. ஏற்கனவே நம்ம மேகமலை வந்த சமயத்துல இந்த இடத்துல அந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். இது பசங்களோட வரும்போது அது ஒரு ஜாலி, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நாம போறோம். இந்த மகாராஜா மெட்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம். மகாராஜா மெட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்டு, அங்கேருந்து அந்த கம்பம் பள்ளத்தாக்கு வியூலாம் பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே வர்ற வழியில் சூரிய அஸ்தமனத்தை பார்த்தோம். நைட்டுக்கு சாப்பாட்டுக்காக சிக்கன் வாங்கணும்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஆராளியெல்லாம் பண்ணணும். நைட்டுக்கு சிக்கனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தோம், சமைச்சு தந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நான் போய் ரூமில் செட்டில் ஆகிட்டேன். இவங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் இருந்ததுனால ஒரு பெரிய ஆராளியை போட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. காலையில் எந்திரிச்சு இந்த மாதிரி பாருங்க, இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி இந்த பூக்கு நடுவில் நிற்கிறது, பூவை கையில் வச்சு போஸ் கொடுக்குறதுலே ஆர்வமாக இருக்கிறாங்க. சரி, என்ஜாய் பண்ணுனா சரிதான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் பார்த்தா பைசன் நின்றுச்சு. அவங்க கண்ணுக்கு பட்டுச்சு. ஓய் போஸ் கொடுன்னு நாங்கள் பட்டக்குன்னு ஒரு மரத்தை ஒரு இடிச்சு உடைச்சிது. அதில் அரண்டு போயிட்டாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. காட்டுக்குள்ளே இப்படி இந்த வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே பைசனை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போனோம். மூணாரில் மாங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு பேக்கேஜாக புக் பண்ணியிருந்தோம். அங்கே போயிட்டு லஞ்சு சாப்பிட்டோம். ஃபிஷ் மீல்ஸ் கொடுத்தாங்க. ஃபிஷ் மீல்ஸ், அந்த மீல்ஸ்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. கடல்ல இருந்து பிடிக்கிறவங்களுக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்கும். மீல்ஸை சாப்பிட்டுட்டு 33ஆம் குத்து அருவிக்கு போனோம். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4th மைலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸோடு சேர்ந்த தண்ணி இருக்கிற இடத்துல வந்தோம். என்னதான் கடல் தண்ணியில் குளித்தாலும் இந்த மாதிரி ஆற்று தண்ணியில் குளிக்கிறதுங்கிறது ஒரு அலாதி பிரியம் இல்லையா. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறோம். ஆஃப் ரோடுக்காக போனோங்க. ஒரு ட்ரைபல் ஹேபிட்டட் இருந்துச்சு. இன்றைக்கும் ட்ரைபல் மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு வழியாக போய் ஆஃப் ரோடில் போனோம். வழக்கமாக இது மாதிரி ஜீப் ரைடு கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு தலை சுத்தம், இவங்களுக்கு தலைகளெல்லாம் ஒன்றுமே சுற்றலை. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ஜாய்னா அவ்வளோ என்ஜாய், பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அரிசி கும்பிட்டு படையப்பா கூட போயிருக்காங்க. அரிசி கும்பிட்டு படையப்பா பாருங்க. பாய் பாய் பாய். இந்த ரோடு பேர் தான் ஆஃப் ரோடே பாருங்க. ஆஃப் ரோட்ல இருந்து போயிட்டு அந்த ஆனைக்குளங்கிற இடத்துக்கு வந்தோம். யானை வரும்னு 1 மணி நேரமாக வெயிட் பண்ணோம். கூப்பிட்டு பார்த்தோம், யானை வர்ற மாதிரியே தெரியல. சரி, இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போயிட்டோம்.
ரூமுக்கு போன பிறகு ஃபோன் வந்துச்சு, இங்கே யானை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் விட முடியுமா? அங்கேருந்து மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கார் எடுத்துகிட்டு வந்து இந்த யானையெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரூமில் போய் செட்டில் ஆகியாச்சு. முந்தின நாள் ரொம்ப ஆட்டம் போட்டதுனால இன்றைக்கி ரொம்ப ஆட்டம் போடலை. ஏன்னா நாங்கள் தங்கியிருந்ததுக்கு பக்கத்தில் ஃபேமிலி இருந்ததுனால பசங்க ரொம்ப நல்ல பையங்களாக பிஹேவ் பண்ணிட்டாங்க. அங்கே சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, சப்பாத்தி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நாங்களே பரிமாறிக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. சாப்பாடு எல்லாமே அங்கே நல்லா இருந்துச்சு. சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில் அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றுல இதை மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டு அங்கே காலை மட்டும் நனைச்சிட்டு குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலை நினச்சி அங்கே நின்றுட்டு சில பல ஃபோட்டோஸ், ரீல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. கமெண்ட் பண்ணுங்க, கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.